விசாரணை என்று அழைத்து வந்த ஒரு இளைஞரை மனிதாபிமானமின்றி 5 காவலர்கள் தாக்கி அடித்தே கொன்றிருக்கிறார்கள் என்பது அந்த வீடியோவின் வாயிலாக வெட்ட வெளிச்சமாகிறது. இது முக்கியமான ஒரு ஆதாரமாகவும் கருதப்படுகிறது. அந்த வகையில உயர்நீதிமன்ற மதுரை கிளை இதனை விசாரித்தது. தொடர்ந்து நீதிபதிகள் பல்வேறு காட்டமான கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். அரசுக்காகட்டும் காவல்துறைக்காகட்டும் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் எல்லாம் என்னென்ன பிரசன்னா? திலகவதி, அதாவது நீதிமன்றம் சார்பாக அவர் எழுப்பிய முக்கியமான கேள்வியை நம்ம முன்வைத்து பார்த்தோம்னா, புலன் விசாரணை செய்வதற்கு தான் காவல்துறை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இவ்வாறு கொடுமையாக அடிக்கக்கூடிய உரிமை அது விசாரணை அப்படின்ற அந்த பெயர்ல கொடுக்க வேண்டிய அதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற அந்த விஷயத்துல நீதிமன்றம் ஒரு ஒரு கடுமையான விஷயமா தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது போக கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட அந்த இடத்துல நீதிமன்றம் சார்பாக புகார்கள் அது கடும் கண்டனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது காவல்துறை ஏன் எப்போதும் சமூக ஊடகங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை இவ்வளவு விழிப்புணர்வு இருந்தால் ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை ஏன் அவர்களால் பிடிக்க முடியவில்லை என்கின்ற விஷயத்தை கூறியிருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன நகை திருட்டுன்ற விஷயத்தில் வாய்மொழியா புகாரின் அடிப்படையில் இவ்வளவு வீரியமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கக்கூடிய காவல்துறை மிகப்பெரிய ஊழல்வாதிகளையும் அதே போல் மிகப்பெரிய தவறு செய்யக்கூடிய காவல் அதிகாரிகள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் அப்படின்ற அந்த விஷயத்தை அவங்க கேள்வியா சொல்லியிருக்காங்க. அதே போல் காவல்துறையை நாங்க ஆதரிக்கல, உண்மையை மறைக்க கூடாது காவல்துறை சார்பா அதனால உயர் அதிகாரிகள் இந்த இடத்துல முழுமையா அவங்க அவங்களுடைய நியாயமான ஒரு விசாரணையை அந்த இடத்துல மேற்கொள்ளணும். குறிப்பா டிஜிபி இதுல கண்டிப்பா பதில் அளிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு சிறிய திருட்டு வழக்குல எதுக்கு ஒரு சிறப்பு படையை அமைச்சிருக்காங்க. யாருடைய உத்தரவுடைய பேர்ல அந்த நபர் காவல் நிலையத்துக்கு கூட்டி போகாம வேற ஒரு இடத்துக்கு கூட்டி செல்லப்பட்டார்கள் அப்படின்ற விஷயத்தையும் நீதிமன்றம் சார்பா கேட்டிருக்கிறாங்க. குறிப்பா காவல் கண்காணிப்பாளர் உடனடியா சஸ்பெண்ட் பண்ணுங்க. எதுக்காக நீங்க இடமாற்றம் செய்யணும், எதுக்காக காத்திருப்பு பட்டியல வைக்கணும். ஒரு ஏழையோட உயிரை மதிக்கல அப்படின்னா ஒரு கான்ஸ்டபிள் தனியா ஒரு ஏழையோட உயிரை மதிக்கல அந்த இடத்துல அப்படிங்கும்போது ஒரு சாதாரண சிறப்பு படையை சார்ந்த காவலர் தனியா இதை எப்படி செயல்பட முடியும்? ஒரு உயர் அதிகாரியோட வழிகாட்டுதல் இல்லாம ஒரு நபரை இப்படி கொடூரமா தாக்குறதுக்கு ஒரு காவல்துறை நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறே கிடையாது அப்படின்ற விஷயத்திலையும் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதே தாண்டி மக்கள் காவல்துறைக்கு அதிகாரம் வழங்குவது மக்களை பாதுகாக்கத்தான். இது போன்ற கொடூரமான செயல்களை செய்யறதுக்காக கிடையாது. அவர்களும் மக்களும் சமமாக ஒரு பொறுப்பு கூற வேண்டியவர்கள். அவர்கள் மக்களின் உயிரையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்க வேண்டும். இப்படி அவர்களுடைய சித்திரவதை செய்யக்கூடாது. நம்ம தமிழ்நாடு ஒரு படித்த ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு இழுக்காக இருக்கிறது அப்படின்ற விஷயத்துல நீதிமன்றம் கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. நிச்சயமாக பிரசன்னா, இதனை தொடர்ந்து நிறைய கேள்விகள் எழுகின்றன. நம்ம அது குறித்தும் தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் அவர் வலிப்பு இறந்ததாக எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அவருடைய பிரேத பரிசோதனை அந்த ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் புதிய தலைமுறைக்கு கிடைத்த அதுல பல்வேறு இடங்கள்ல 18 இடங்கள்ல அவருக்கு காயம் இருக்கிறது என்பதாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த வீடியோவை பார்க்கும்போது அது எல்லாமே நமக்கு புரிய வருகிறது. காவல்துறையினர் என்றால் இப்படித்தான் இருப்பார்களோ என்ற ஒரு அச்ச உணர்வும் நிச்சயமாக ஏற்படும். இதை பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அதையும் நம்மளால மறுக்க முடியாது.